If A is to B is equal to 8 is to 50, B is to C is equal to 5 is to 8 and C is to D is equal to 4 is to 5, then what is A is to D? இது வந்து நமக்கு ரேஷியோ அண்ட் ப்ரொப்போர்ஷனில் தான் கேட்குறாங்க. ஏ is to Bக்கு ஒரு வேல்யூ கொடுத்துட்டு அதே மாதிரி B is to Cக்கு கொடுத்துட்டாங்க, C is to Dக்கு கொடுத்துட்டு A is to Dயோட வேல்யூ என்ன தான் நமக்கு கேட்குறாங்க. ஓகேயா, இது எப்படி பண்ணுவோம் நம்ம எப்பயும்? ஃபஸ்ட்டு எல்லாத்தோட ரேஷியோவும் எழுதியாச்சு. A is to B தனியாக கொடுத்துட்டாங்க, B is to C கொடுத்துட்டாங்க, C is to D கொடுத்துட்டு A is to D தான் கேட்குறாங்களா. அப்போ நம்ம ஆர்டராக ஃபஸ்ட் எழுதிக்குவோம். ஓகேயா, ABCD எழுதியாச்சு. ஏபிக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 8 is to 50, 8 is to 50ன்னு எழுதியாச்சு. அடுத்து பிசிக்கு 5 is to 8 5 8ன்னு எழுதிட்டோம். பிசிக்கு நேராக எழுதிட்டிங்க. அடுத்து சிடிக்கு 4 is to 5, அப்போ சிடிக்கு நேராக 4 is to 5 எழுதியாச்சு. அடுத்து என்ன பண்ணுவோம்? இந்த கேப்பில் என்ன பண்ணுவோன்னா இங்கே என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரே இங்கே வந்து ரிப்பீட்டடாக எழுதிப்போம். ஓகேயா, அதாவது இங்கே ரைட் சைடில் கடைசியாக என்ன நம்பர் இருக்கோ அதை வந்து இந்த சைடு எழுதிக்கணும். ஓகேயா, இங்கே 15 இருக்கனால இந்த ரெண்டு சைடு 15 எழுதிக்கிறேன், இங்கே 8 இருக்கனால இங்கே 8 எழுதிக்கிறேன். அதே மாதிரி தான் இங்கேயும் இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதை தான் நம்ம இங்கே எழுதிக்கணும். ஓகேயா, இங்கே 5 இருக்கனால இங்கேயும் 5 எழுதிப்பேன், இங்கே 4 இருக்கனால இந்த ரெண்டு பிளேஸ்லேயும் 4 எழுதிப்பேன். ஓகேயா, இந்த மாதிரி ஃபில் பண்ணியாச்சா? பண்ணிவிட்டு அவங்க ஏபிசிடி இது எல்லாரோட ரேஷியோவும் கேட்கல, ஏக்கும் டிக்கும் உள்ள ரேஷியோ தான் கேட்குறாங்க. அப்போ அதை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம். ஓகேயா, என்ன பண்ணோம்? அடுத்து இதை மல்டிப்ளை பண்ணுமா? இப்போ வந்து டியோடது கண்டுபிடிக்கணும், அந்த டி டேர்ம் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுவோம். மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 8 5 என்ன 40யா, 40 × 50 அப்படின்னா 54 என்ன 60யா, அப்போ 600. ஓகேயா, அதே மாதிரி இதையும் பண்ணோம் அப்படின்னா 8 5 40, 40 × 4னா 160 வந்துருச்சு. அப்போ A is to D நமக்கு என்னென்னு தெரிஞ்சிருச்சு, 160 is to 600. இதை நம்ம இன்னும் சிம்பிளிஃபை பண்ண முடியுமா? பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா 0 0 கேன்சல் ஆகிடும். 4 டேபிளில் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இது 4 டைம்ஸ் வரும், இது வந்து 15 டைம்ஸ் வரும். அப்போ A is to Dயோட ரேஷியோ என்ன அப்படின்னா நமக்கு 4 is to 15. ஓகேயா.